இந்த வீடியோவில் வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்டில் சோஷியல் சயின்ஸ் வந்து லெசன் 2 பார்க்குறோம். சமத்துவம் பெறுதல் இருக்க பாக்ஸ் கண்டென்ட் பார்க்குறோம். இந்த லெசனோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் ஆயிருக்கு. அந்த வீடியோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க வந்து அந்த வீடியோவில் போய் நீங்கள் ஃபுல் வீடியோ வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நம்ம டெய்லி போகிற கண்டென்ட் வந்து கண்டினியூஸாக கிடைக்கும். சரி, இப்போ வந்து இதில் இருக்க என்ன அப்படின்னா, தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா வந்து 27 ஆண்டுகள் வந்து சிறை வாழ்க்கைக்கு பின் வந்து 1990ஆம் ஆண்டு தான் வந்து என்ன பண்ணார்னா விடுதலையானார். இவர் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்க இனவெறிக்கு வந்து ஒரு முடிவு கட்டினார். அதே மாதிரி தென்னாப்பிரிக்காவில் உள்ள உலகளாவிய அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் வந்து முன்னோடியாகவும் திகழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. இவர் மொத்தம் எத்தனை ஆண்டுகள் வந்து சிறையில் இருந்தாரு அப்படின்னா 27 ஆண்டுகள். எப்போ வந்து ரிலீஸ் ஆனாரு அப்படின்னா 1990ல் வந்து ரிலீஸ் ஆகிறாரு. அடுத்தது வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். இவர் வந்து நம்ம எப்படி சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து பாபா சாஹிப் அப்படின்னு வந்து பிரபலமாக அழைக்கப்படுறாரு. இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். இவர் வந்து என்னென்ன இருந்தார்னா சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, அதே மாதிரி சமூக சீர்திருத்தம். அடுத்து வந்து இவர் 1915ல் எம்எல்ஏ பட்டத்தை பெற்றார். எம்ஏ பட்டத்தை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1915ல் வந்து எம்ஏ பட்டம். அதே மாதிரி வந்து 1927ல் வந்து கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வந்து என்ன முடிக்கிறாரு அப்படின்னா PhD முடிக்கிறாரு. அடுத்து வந்து அதுக்கு முன்னர் வந்து லண்டன் பொருளாதார பள்ளியில் வந்து DSc பட்டத்தையும் வந்து இவர் என்ன பண்ணுறாரு முடிக்கிறாரு. அடுத்து இவர் வந்து அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராகவும் இருந்திருக்காரு. அதனால தான் இவர் வந்து இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை அப்படின்னா. கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா அம்பேத்கர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை. எதனால அப்படின்னா அவர் வந்து இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருக்கிறனால தான் அவர் அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு. இவரோட மறைவுக்கு பின்னர் 1990ஆம் ஆண்டு வந்து பாரத ரத்னா வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1990ல் தான் யார் ரிலீஸ் ஆகிறாரு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெல்சன் மண்டேலாவும் அந்த டைமில் தான் ரிலீஸ் ஆகிறாரு. அடுத்து எழுத்தறிவு விகிதம். அடுத்த பாக்ஸ் கண்டென்ட்டு 2011 கணக்கெடுப்புப்படி கன்னியாகுமரி தான் ஃபஸ்ட்டு இருக்குது, 92.14%. அடுத்து தான் சென்னை வருது. சென்னை 90.33%. அதுக்கப்புறமேட்டு தூத்துக்குடி வந்து 86.50%. நீலகிரி வந்து 85.65%. அதுக்கு அடுத்து குறைவான எண்ணிக்கை. குறைவானதில் எது ஃபஸ்ட்டு வருது அப்படின்னா தருமபுரி 64.71%. அரியலூர் வந்து 71.99%. விழுப்புரம் வந்து 72.08%. கிருஷ்ணகிரி வந்து 72.41%. அடுத்து பாலின விகிதம். இதுவுமே வந்து 2011 கணக்கெடுப்புப்படி தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை. நம்மளுக்கு வந்து இது ஒரு கொஸ்டினாக வரும். எத்தனை ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கைன்னு கேட்டாங்கன்னா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை. அதே மாதிரி மாவட்டத்தின் பெயர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதிகமாக இருக்கிறது பாலின விகிதம். அதாவது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள். இப்போது நீலகிரியில் எவ்வளோ இருக்காங்கன்னா 1041 பெண்கள் இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்காங்க. தஞ்சாவூரில் 1031, நாகப்பட்டினத்தில் 1025, தூத்துக்குடி திருநெல்வேலியில் 1024. இது வந்து அதிகமாக இருக்கிறது. இந்த பக்கம் குறைவாக இருக்கிறதுல அடுத்து தருமபுரி 946, சேலம் வந்து 954, கிருஷ்ணகிரி வந்து 956, ராமநாதபுரம் வந்து 977. ஸோ இதில் இருக்க பாக்ஸ் கண்டென்ட்லாம் முடிஞ்சிச்சு. இந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.